மக்களே வணக்கம். தொலைக்காட்சி விவாதங்களில் தொடர்ந்து நம்ம கலந்துட்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கருத்தியல் ரீதியாக வைத்து கொண்டே இருக்கிறோம். அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். பல பேர் பாராட்டியிருக்கீங்க, பல பேர் விமர்சனங்களை சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் இன்னும் ஆக்கப்பூர்வமாக எப்படி விவாதங்களில் கலந்துக்கணும் அப்படின்ற ஆர்வமும் ஆசையும் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் திமுகவினர் செய்யக்கூடிய அவதூறுகளில் ஒன்று என்னன்னு பாருங்களேன். நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நேரடியாக பதில் சொல்லாம நான் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் கலந்து கொண்டு ஒரு விவாதம், அந்த விவாதத்தில் இருக்கக்கூடிய சில காட்சிகளை எடுத்து புதிய தலைமுறை விவாதத்தில் நான் கலந்துக்கவே இல்லை, மற்ற கலந்துரையாடல்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விவாதம், அந்த விவாதத்தில் செந்தில்வேல் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் அவர் பேசுகின்ற பேச்சு, அதாவது நான் இந்த விவாதத்தில் கலந்துட்டு இருக்கும்போது மற்றவர்கள் பேசும்போது இருந்த ஒரு வீடியோவை எடுத்துட்டு அவர் பேசின வீடியோவை தொகுத்து அவர் பேசினதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்ற ஒரு மிக அப்பட்டமான ஒரு திருப்புவாதம். இது கீழே செஞ்சு இப்படி ஒன்று பரப்பி இவருக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரம். நான் சொல்றேனே, நம்மளுடைய கருத்துக்களுக்கு கருத்தியல் ரீதியாக நீங்க மோதுங்க, அதற்கு எதிர்வினை ஆற்றுங்க, நிச்சயமா நம்ம பதில் சொல்றோம். ஆனா இரண்டு வெவ்வேறு விவாதங்களுடைய வீடியோவை எடுத்து அதை ஒன்னா போட்டு எனக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு உங்களை நீங்களே குஷிப்படுத்திக்கிறதுன்றது மிக மிக ஒரு கேவலமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி அல்பத்தனமான ஒரு செய்கைகளை விட்டுவிட்டு கருத்தியல் ரீதியாக மோதுவதற்கு திமுக நண்பர்கள் முன்வர வேண்டும். எப்போது நீங்கள் அழைத்தாலும் வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.